அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இருவர் விரும்பினால் சூழ்நிலைகளும் ஒன்றாக அமைந்தால் சேர்ந்து வாழ்வது அன்பு. ஏதோ காரணம் பிரிய நேரிடுகிறது, அவர்கள் நன்றாக வாழட்டும் என்று விலகி நிற்பது பேரன்பு. பிரிந்தவர் பின்பு ஒரு நாளில் சந்திக்கும்போது மற்றவருக்கு உதவி தேவைப்பட்டால் தூய்மையான அன்பும் நட்பும் வழிகாட்ட உதவி செய்தால் அதுவே தெய்வீக அன்பு. அப்படிப்பட்ட தெய்வீக அன்பு 3 படங்களில் ஒன்றில் தான் விரும்பிய பெண்ணின் கணவனை காப்பாற்றி தான் இறந்து விடுகிறான், நெஞ்சில் ஓர் ஆலயம். இன்னொரு படம் நெஞ்சிருக்கும் வரை தான் விரும்பிய பெண் தன் நண்பனை விரும்புவதை அறிந்து அப்பெண்ணிற்கு அண்ணனாக மாறி திருமணம் செய்வித்து மகிழ்கிறான். இன்னொரு படம் எங்க மாமா. அதில் அனாதை குழந்தைகளுக்காக தான் விரும்பிய பெண்ணை இழக்கவும் துணிகிறான். படம் எங்க மாமா. 3 படத்திற்கும் முத்தான கவிஞர் வரிகளில் பாடல். அன்பு, உண்மையான அன்பு என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஒருபோதும் ஆசைக்கு ஊற்றாது. வேறு வகைகளில் அவளையோ அவனையோ துன்புறுத்தாது, கொலை செய்யாது. அன்பு என்றாலே அவர்களை வாழ வைத்து மகிழ வைத்து வாழும் அன்பே உண்மையான அன்பு. இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு என்றார் கவிஞர். படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். அதில் வெளிப்படும் கவிஞர் வரிகளில் ஒரு பாடல். தெய்வீக அன்பு. அதில் விரும்பிய இருவர் பிரிந்துவிட மறுபடியும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அதுவும் எப்படி? கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை. முன்பு விரும்பியவர் இப்போது டாக்டர். அவரிடம் வைத்தியத்திற்கு வருகிறார்கள். அவரின் தூய்மையான அன்பை கொட்டும்படி ஒரு பாடல். கவிஞரின் காலத்தால் இன்றும் மலர்ந்து மனம் வீசும் பாடல். உயிருள்ள வரிகள், உயிரை உருக்கும் வரிகள். எங்கிருந்தாலும் வாழ்க. அவள் எப்படி வாழ வேண்டும்? இதயம் அமைதியாக, மஞ்சள் வளத்துடன், மங்கள குங்குமத்துடன். ஆனாலும் ஆழ்மனதில் ஒரு வலி, தன் ஆற்றாமை. இங்கே நான் தனிமையில் உனக்காக உன்னை நினைத்து இங்கு நான் காத்திருக்க, சென்ற நாளை நினைத்திருக்க. திருமகளே நீ வாழ்க. வந்ததுதான் வந்தாய், துணையுடன் வந்தாய், அவரை காக்கும் பொறுப்பையும் தந்தாய். தூயவளே நீ வாழ்க. இப்படி பாடல் சென்று இறுதியில் 3 முறை பொன்மகளே நீ வாழ்க 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 என்று வாழ்த்துகிறார். அடுத்து ஒரு பாடல், அதுவும் கவிஞர் வரிகளில். பாடல் நெஞ்சிருக்கும் வரை. இதயத்தில்தானே அன்பு மலர்கிறது. இதில் தான் விரும்பும் பெண்ணை தன் நண்பனை விரும்புவதை அறிந்து தன் நண்பனும் அப்பெண்ணை விரும்ப அந்த நல்ல இதயம் உடனே அவர்கள் இருவரும் நல்வாழ்வு வாழ நினைக்கிறது. உடனே அண்ணனாக நினைத்து கொண்டு திருமணம் முடித்து வைப்பதாக ஒரு காட்சி. கவிஞர் வரிகளில். பூ முடிப்பால் இந்த பூங்குழலி, புது சீர்பெறுவாள் வண்ண தேனருவி என்ற பாடலில் பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூட்டி அண்ணனாகவே மாற்றிக்கொண்டு வாழ வைக்கிறது. கைத்தளம் தந்தேன் என் கண்மணி வாழ்க. இந்த கண்மணியின் முக்கியம் பல பாடல்களில். நான் என் கடமையை முடித்து விட்டேன், ஆண்டவன் போல் உன்னை கோயில் கொண்டாட. இப்படி பாடல் முடிகிறது. இப்போதும் சில திருமண பத்திரிகைகளில் திருவளர்ச்செல்வன் என்று தவறாக அச்சிடப்படுகிறது. ஆனால் கவிஞர் இலக்கண பிழையின்றி சினிமா பாடல்தானே என்று இல்லாமல் திருவளர்செல்வன், திருவளர்செல்வி என்று கூறுகிறார். மற்றொரு பாடல் கவிஞர் வரிகளில். எங்க மாமா. இதில் ஒரு கட்டாயத்தின் பேரில் பிரிய வேண்டிய சூழ்நிலை. அப்போது கதாநாயகன் பாடுவது போல் வரும் வரிகள். நீ போய் நன்றாக வாழ், நீ வாழ நான் இசை பாடுகிறேன், நான் என் பாதை கண்டு போகிறேன் என்கிறான். தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறவில்லை. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், என் பாதை நான் கண்டு நான் போகலாம். அவளை நீ வாழலாம், ஆனால் இவன் நான் போகலாம். எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம். என்ன அன்பான உள்ளம். அதிலிருந்து வரும் அன்பு வரிகள். இதயம் என்பது ரோஜா, ஆனால் உலகே நறுமணம் ஆகும். பூவை செங்குட்டுவன் வரிகள். ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. இதுவும் ஒரு திரைப்பட பாடல் வரி. ரோஜா பூக்களை வாங்கி தருவதை விட அவர்கள் வாழும்போது இருவரும் சேர்ந்தால் இல்லறம் நல்லறமாக வாழுங்கள். ஏதோ காரணம் பிரிந்தால் இடையூறின்றி வாழ விடுங்கள். நீங்களும் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.